காஷ்மீரில் பகல்காம் தாக்குதல் நடந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு. அங்கே எட்டி பார்த்தாரா? அப்போது அங்கே தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் போவதற்கு மோடி பயப்படுகிறாரா என்ற கேள்வி இருக்குது. உண்மையிலே ஓடி போய் பார்த்திருக்க வேண்டிய ஒரு பிரதமர். ஏனென்றால் சவுதி பயணத்தை நீங்கள் அரைக்குறையாக முடித்து கொண்டு இந்தியா திரும்புறீங்க. இது வரைக்கும் போய் பார்க்கல. ஒன்று. அப்புறம் இதெல்லாம் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல. அடுத்து இன்னைக்கு சென்னையில் இளம் IAS IPS வெற்றி பெற்ற அந்த மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடல். அந்த கலந்துரையாடல் தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. 2014 ஆண்டுக்கு முன்பாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? மாவட்ட அதிகாரி, இளம் அதிகாரி பிரதமரை தொடர்பு கொள்ள முடியும். அவர் கேட்டாலே அந்த மாவட்டத்துக்கான திட்டங்களை கேட்டு பெற முடியும். இதை நம்புற மாதிரி இருக்கா? காதில் பூ சுற்றலாம். இதை ஆளையே எதில் சுற்றி நீங்கள் எங்கேயோ தூக்கி போடுறீங்க. மாநில முதலமைச்சர் கோரிக்கை வைத்தாலே பிரதமர் செவி சாய்ப்பதில்லை. கல்விக்கான நிதி கொடுக்க மறுக்கிறீங்க. GST பாக்கி நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நிதியமைச்சர் தங்கம் தென்னசு போறார், முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். இது வரைக்கும் அதை கொடுத்தீங்களா? அதாவது நீங்கள் பேசலாம், இந்த காமிக்ஸ் கதை மாதிரி பேசக்கூடாது.